நம்முடைய மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகுஷுவ மசிக நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் அவருடைய சமூகத்திலே நாம் ஒன்று கூடும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். இப்பொழுதும் வார்த்தைக்காக நீங்கள் யாவரும் ஜெபித்து விட்டு வந்தீர்கள் என்று நான் நினைக்கிறேன். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கு தியானிக்கும்படியாக எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஹீப்ரூ Chapter 4 verse 12. ಯಾಕೆಂದರೆ ದೇವರ ವಾಕ್ಯವು ಸಜೀವವಾದದ್ದು, ಕಾರ್ಯಸಾಧಕವಾದದ್ದು, ಯಾವ ಇಬ್ಬನಿ ಕತ್ತಿಗಿಂತಲೂ ಹದವಾದದ್ದು, ಪ್ರಾಣ ಆತ್ಮಗಳನ್ನು ಕೀಡು ಮಜ್ಜುಗಳನ್ನು ವಿಭಾಗಿಸುವಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ತೂರಿ ಹೋಗುವಂಥದ್ದು, ಹೃದಯದ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಉದ್ದೇಶಗಳನ್ನು ವಿವೇಚಿಸುವಂಥದ್ದು ಆಗಿದೆ. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை அதனுடைய தன்மை என்ன என்கிற காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை முதலாவது ஜீவன் உள்ளது. அப்படி என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை அல்லாத மற்ற வார்த்தைகள் எல்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகள் அல்ல. அது சஜீவன் என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தை தான் ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறது. மற்ற மனுஷனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஜீவனற்ற வார்த்தைகள். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான். ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்குள் என்ன செய்கிறது? அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது அது நம்முடைய சரீரத்திலே பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில அந்த மாற்றத்தை உண்டு பண்ணி கடைசியில் அது நம்மை நித்திய ஜீவனில் கொண்டு போய் விட்டு விடுகிறது. ஹல்லேலூயா. அப்போ எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், ஹீப்ரூ chapter 10 verse 38. ಆದರೆ ನನ್ನವರಾಗಿರುವ ನೀತಿವಂತನು ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಬದುಕುವನು. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்ப விசுவாசத்தினால் என்றால் எதை விசுவாசிப்பதனாலே நீதிமான் பிழைப்பான்? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதனாலே நீதிமான் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதனாலேயே ஒருவன் நீதிமானாக மாறிவிடுகிறான். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் என்று இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அநேகருக்கு இந்த உண்மை தெரியும். அப்ப வார்த்தையை விசுவாசிப்பதனாலே ஒருவன் பிழைப்பான் என்று சொன்னால், எந்த வார்த்தையை விசுவாசிப்பதனாலே பிழைப்பான்? இது ஒரு பெரிய கேள்விதான். இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி.
அப்ப தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான் என்றால் இன்றைக்கு அநேகர் எப்படி எடுத்துக்கிறார்கள்? அவர்களுக்கு எந்த வாக்கியம் நன்றாக படுகிறதோ அந்த வார்த்தையை விசுவாசித்தால் அவர்கள் பிழைப்பார்கள் என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள். இப்பொழுது சீக்கிரத்தில் அப்படிப்பட்ட ஒரு வியாபாரம் நடக்க போகிறது. அது என்னவென்று சொன்னால் வாக்குத்தத்த வசனம் என்று கொடுப்பார். ஆமா, இந்த புதிய வருடத்தில் தேவன் உங்களுக்கு அருளின வாக்குத்தத்த வசனங்கள் என்று கொடுப்பார். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ போதகர்கள் இருக்கிறார்கள். தங்களை தீர்க்கதரிசிகள் என்று அழைத்துக் கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்த வசனம் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். ஒரு வசனம் இன்னொரு வசனத்தோடு ஒத்து போகாது. அப்ப தேவன் ஒவ்வொருவருக்கும் வேற வேற வசனங்களை கொடுக்கிறாரா? அப்படி கொடுப்பதில்லை. இந்த வருஷத்துக்குள்ள ஒரு வாக்குத்தத்த வசனம் என்று சொன்னால் அது ஒரே ஒரு வசனம் தான் இருக்கும். அது உலகெங்கிலும் அந்த ஒரே வசனம் தான் இருக்கும். இந்த இஸ்ரவேலர்கள் ஆசரித்து வந்த பண்டிகைகளிலே யாம் கிப்பூர் என்கிறதான ஒரு பண்டிகை உண்டு. அது வந்து பாவ நிவாரண பலி நாள் என்று சொல்லப்படும். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த பண்டிகை கொண்டாடப்படும். அந்த நாளிலே அந்த பிரதான ஆசாரியர் தன்னுடைய பாவங்களுக்காகவும் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் பலி செலுத்தி அந்த நாளிலே அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பார். அப்ப அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் போது அவரிடத்தில் பாவம் இருக்கக்கூடாது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு சென்று ஜனங்களுக்காகவும் தனக்காகவும் உள்ள பாவ நிவர்த்திக்கான ரத்தத்தை கொண்டு அங்கே தெளிக்கும் பொழுது இப்பொழுது தேவன் அங்கிருந்து இந்த பிரதான ஆசாரியனோடு பேசுவார். தன்னுடைய உடன்படிக்கை பெட்டியில் இருந்து தேவன் இங்கே இவரிடத்தில் அந்த கிருபாசனத்தில் இருந்து இவரிடத்தில் பேசுவார். பாருங்கள், இது வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை நடக்கிற விஷயம். அப்ப அந்த ஒரே நேரத்தில் தேவன் அந்த வருஷத்துக்குரிய செய்திகள் எல்லாவற்றையும் ஜனங்கள் எப்படி நடக்க வேண்டும், ஜனங்களுக்கு நான் சொல்லுகிற ஆலோசனை என்ன என்பதை அந்த இடத்திலிருந்து விளக்குவார். அப்ப அந்த வருஷத்தின் ஒரு நாளிலே தேவாதி தேவன் யாகுவா பேசுகிற அந்த வார்த்தையை பிரதான ஆசாரியன் தன்னுடைய காதுகளினாலே கேட்பார். காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் பேசுகிற தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன். அப்ப இந்த முழு இஸ்ரவேலுக்கும் சேர்த்து அவர் அந்த செய்தியை இந்த பிரதான ஆசாரியனிடத்திலே கொடுப்பார். பிரதான ஆசாரியன் அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு வந்து ஜனங்களிடத்திலே பேசுவார். அப்ப ஜனங்கள் எல்லாம் அந்த வார்த்தைக்காக ஆவலோடு கூட காத்திருப்பார்கள். காரணம் என்ன? ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு யாகுவா நம்முடைய ஆசாரியனோடு பேசுவார் என்று அவர்களுக்கு தெரியும்.
அப்ப அந்த ஒரு நாளில் கிடைக்கக்கூடிய செய்தி அடுத்த யாம் கிப்பூர் வரும் வரைக்கும் அந்த செய்தி தான். ಆ ಒಂದು ದಿನ ಸಿಗುವ ಆ ವಾಗ್ದಾನ ಮತ್ತೆ ಬರುವ ವರ್ಷ ಸಿಗುವ ಅಂತಿಮರ್ ಹಬ್ಬ ತನಕ ಅದು ಒಂದೇ ವಾಕ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. ஆகையினாலே ஜனங்கள் மிகவும் கவனமாக அதை கேட்பார்கள். அப்ப ஜனங்களிடத்திலே அவர் சொல்லுவார், இந்த வருடத்திலே உங்களுக்கு நன்றாக மழை பெய்யும், ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಮಳೆ ಬೀಳುತ್ತದೆ, உங்களுக்கு நன்றாக பயிரெல்லாம் விளையும், ನಿಮಗೆ ಒಳ್ಳೆಯ ಪೈರುಗಳು ಬೆಳೆಯುತ್ತವೆ, நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து நன்றாக இருப்பீர்கள். ಚೆನ್ನಾಗಿ ಊಟ ಮಾಡಿ ತಿಂದುಕೊಂಡು ಚೆನ್ನಾಗಿ ಇರುವಿರಿ. இன்னொன்னு சொல்லுவார், எதிரி நாட்டு ராஜா உங்களிடத்தில் யுத்தம் பண்ண வருவார், ಶತ್ರುಗಳ ರಾಜ ನಿಮಗೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯುದ್ಧ ಮಾಡಲು ಬರುತ್ತಾನೆ. அப்ப நீங்கள் அவனை எதிர்கொள்ள வேண்டும். ನೀವು ಅವರನ್ನು ಎದುರಿಸಬೇಕು. அந்த யுத்தத்திலே நான் உங்களுக்கு ஜெயத்தை தருவேன். ಅದರಲ್ಲಿ ನಾನು ನಿಮಗೆ ಜಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡಬೇಕು. நீங்கள் என்னுடைய பிள்ளைகளா இருக்கிற காரணத்தினாலே, எனக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற காரணத்தினாலே நான் உங்களுக்கு ஜெயத்தை தருவேன். ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ನನ್ನ ನನಗೆ ವಿಧೇಯನಾಗಿರುವುದರಿಂದ ನಾನು ನಿಮಗೆ ಜಯವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. ஆனால் இந்த வருஷத்திலே நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனபடியினாலே அந்த யுத்தத்திலே நீங்கள் தோற்று போவீர்கள். ಆದರೆ ನನ್ನ ಮಾತಿಗೆ ನೀವು ಅವಿಧೇಯರಾಗಿದ್ದರಿಂದ ಆ ಯುದ್ಧದಲ್ಲಿ ನೀವು ಸೋಲನ್ನು ಅನುಭವಿಸುವಿರಿ. இப்படியாக அந்த ஜனங்களுக்கு தேவையான செய்திகளை அங்கே பிரதான ஆசாரியன் யாகுவாவிடத்தில் கேட்டு அதை கொண்டு வருவார். ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಜನರಿಗೆ ಯಾವಾಗ ಸಂದೇಶಗಳು ಬೇಕೋ ಅದನ್ನು ಪ್ರಧಾನ ಯಾಜಕರು ಯಾಕೋಬನ ಬಳಿಯಿಂದ ಕೇಳಿಸಿಕೊಂಡು ಬಂದು ಜನರಿಗೆ ತಿಳಿಸುತ್ತಾನೆ. அதிலே அந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்த வசனமும் இருக்கும். ಅದರಲ್ಲಿ ಆತನು ಹೇಳುವ ಮಾತುಗಳಲ್ಲಿ ಆ ವರ್ಷಕ್ಕೆ ಬೇಕಾದ ವಾಗ್ದಾನ ವಾಕ್ಯವೂ ಇರುತ್ತದೆ. அதை கொண்டு வந்து ஜனங்களிடத்திலே சொல்லுவார், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தம் இதுதான். ಅದು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ ಜನರಿಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ ಇದುವೇ ಎಂಬುದಾಗಿ. இன்ன காரியங்களிலிருந்து நீங்கள் உங்களை பிரித்துக் கொண்டால் நான் இந்த வருஷத்தில் உங்களை ஆசீர்வதிப்பேன் ಕಾರ್ಯಗಳಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿಕೊಂಡರೆ ನಿಮ್ಮನ್ನು ನಾನು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು என்பதான வாக்குத்தத்த வசனம் அவர்களுக்கு வரும். ಎಂಬಂತಹ ವಾಗ್ದಾನದ ವಾಕ್ಯ ಅವರಿಗೆ ಬರುತ್ತದೆ. அதை கொண்டு வருகிற பிரதான ஆசாரியனுக்கு தெரியும், யாகுவா தன்னுடைய வாயினால் இதை பேசினார் என்று. ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಂತಹ ಆ ಯಾಜಕನಿಗೆ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ ಯಾಕೋ ತನ್ನ ಬಾಯಿಂದ ಇದನ್ನು ಮಾತನಾಡಿದನು ಎಂಬುದಾಗಿ. அங்க இருக்கிற ஜனங்களுக்கு தெரியும், யாகுவாவுடைய வார்த்தையை தான் இவர் கொண்டு வருகிறார் என்று சொல்லி. ಜನರಿಗೆ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ ಯಾಕೋನ ವಾಕ್ಯವನ್ನೇ ಈತನು ತರುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ஆகவே ஜனங்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆமென் ஆமென் என்று சொல்லி அதை அங்கீகரிப்பார்கள். ಆ ಜನರು ಅದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡು ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಎಂದು ಹೇಳಿ ತನ್ನ ಕೈಗಳಲ್ಲಿ ಎತ್ತಿ ದೇವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುವನು. இதுதான் வாக்குத்தத்த வசனம். ಇದೇ ಆ ವಾಗ್ದಾನ ವಾಕ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. இப்படி ஒரு வசனத்தை ஜனங்கள் கொண்டு வருவார்களானால் அது மிகவும் நல்லது. ಇಂಥ ವಾಕ್ಯವನ್ನು ಜನರು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರೆ ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯದಾಗಿರುತ್ತದೆ. ஆனால் அப்படி வருவது இல்லை. ಆದರೆ ಆ ರೀತಿ ಬರುವುದಿಲ್ಲ. தங்கள் மனதில் தோன்றுவதை எடுத்து வாக்குத்தத்த வசனம் என்று அவர்கள் ஜனங்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள். ತೋರಿಸುವುದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಜನರಿಗೆ ವಾಗ್ದಾನ ವಾಕ್ಯಗಳು ಎಂಬುದಾಗಿ ಕೊಡುತ್ತಾರೆ. எல்லாம் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், இப்படிப்பட்ட வார்த்தைகளைத்தான் நாம் கேட்போம். ಎಲ್ಲ ವಾಗ್ದಾನಗಳು ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಸಮಾಧಾನದ ವಾಕ್ಯಗಳಾಗಿರ್ತವೆ. ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸುವನು, ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವನು ಎಂಬುದ ವಾಕ್ಯಗಳಿರುತ್ತವೆ. எந்த ஒரு வாக்குத்தத்தமும் நீ உன் பாவத்திலிருந்து மனம் திரும்பினால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லுவதில்லை. ಯಾವ ವಾಗ್ದಾನವು ನಿನ್ನ ಪಾಪದಿಂದ ನೀನು ಮನಸ್ಸು ತಿರುಗಿಸಿಕೊಂಡರೆ ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವನು ಎಂಬ ವಾಗ್ದಾನ ಇರುವುದಿಲ್ಲ. ஆனால் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இரண்டும் சேர்ந்ததாகத்தான் இருக்கும். ಆದರೆ ದೇವರಿಗೆ ಇರುವಂತಹ ವಾಗ್ದಾನ ಎರಡು ಸೇರಿಸಿದಂತ ಮಾತುಗಳಾಗಿರ್ತವೆ. முதலாவது கீழ்ப்படிதல், ಮೊದಲನೆಯದು ತಿಳಿಯಲಾಗುವುದು, அதன் பின்பு ஆசீர்வாதம். ಆಮೇಲೆ ಆಶೀರ್ವಾದ. அப்படி இல்லாமல் ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கவே மாட்டார். ಆ ರೀತಿ ಇಲ್ಲದ ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ದೇವರು ಎಂದಿಗೂ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஆகவே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை எல்லாம் நம்பி ஒரு கார்டில் அவர்கள் எழுதி கொடுப்பதை நம்பி நாம் ஏமாந்து போகக்கூடாது. ಇಂಥ ವಾಗ್ದಾನಗಳಲ್ಲದೆ ಅವರು ಒಂದು ಪೇಪರಲ್ಲಿ ಬರೆದುಕೊಳ್ಳುವ ವಾಗ್ದಾನವನ್ನು ನಂಬಿ ನಾವು ಮೋಸ ಹೋಗಬಾರದು. அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், ಅವರು ಏನು ಬೇಕಾದರೂ ಹೇಳಲಿ. இந்த வருஷத்திலே உங்களுக்கு வாக்குத்தத்த வசனம் கொடுக்க வேண்டும் என்று நான் 40 நாள் உபவாசம் இருந்தேன் என்று வேண்டுமானாலும் சொல்லட்டும். ನಿಮಗೆ ವಾಗ್ದಾನದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ 40 ದಿವಸ ನಾನು ಉಪವಾಸವಿದ್ದೆ ಹೇಳಿದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. நாம் அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ನಂಬುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக நம்முடைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕಾದರೆ ನಮ್ಮ ಪಾಪಗಳ ಬಗ್ಗೆ ಆತನು ನಮಗೆ ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಡುತ್ತಾನೆ. நம்முடைய குறைகளை பற்றி கண்டிப்பாக உணர்த்துவார். ಆತನು ನಮ್ಮ ದೋಷಗಳನ್ನು ಖಂಡಿತವಾಗಲೂ ಆತನು ಎತ್ತಿ ಹೇಳುತ್ತಾನೆ. அதை சரி செய்தால்தான் நமக்கு ஆசீர்வாதம் என்பதிலே அவர் கருத்தாக இருப்பார். ಆ ದೋಷಗಳನ್ನು ಸರಿ ಮಾಡಿಕೊಂಡರೆ ಆಮೇಲೆ ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದ ಇರುವುದನ್ನು ಆತನು ಖಂಡಿತವಾಗಲೂ ಇರುತ್ತಾನೆ. அப்படிப்பட்ட வார்த்தை நமக்கு வருமானால் நாம் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ளலாம். ವಾಕ್ಯಗಳು ನಮಗೆ
காரணம் இப்பொழுது நமக்கு தெரியும், நான் இதன்படி நடந்தால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் அகற்றி போட்டால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். அப்பொழுது நம்பிக்கையோடு அந்த வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். உண்மையான தேவனுடைய வார்த்தை நமக்கு ஜீவனை தரும். அந்த வார்த்தையை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நமக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. காரணம் தேவனுடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. நான் ஆரம்பத்தில் கேட்டேன், எந்த வார்த்தை நமக்கு நன்மையை தரும்? அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, Matthew chapter 4 verse 4, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பது அல்ல. ஆகையினால தான் சொல்லுகிறேன், யாராவது ஒரு வார்த்தையை கொண்டு வந்தால் அது சரி கிடையாது. ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சிலருக்கு சில வார்த்தை மிகவும் நன்றாக பிடிக்கும், சில வார்த்தைகள் பிடிக்காது. அப்ப அந்த பிடிக்காத வார்த்தையை என்ன செய்ய போகிறோம்? கிட்டத்தட்ட ஜனங்கள் அதை பற்றி பேசவே மாட்டார்கள். குறிப்பாக விசுவாசிகளுக்கு பிடிக்கவில்லை என்றால் போதகர் அதை பற்றி பேசவே மாட்டார். அப்படி இதெல்லாம் ஒரு மாய்மாலம். தேவனுடைய வார்த்தையை வைத்து ஜனங்கள் மாய்மாலம் பண்ணுவது. தேவனுடைய வார்த்தையில் உண்மையுள்ள ஊழியக்காரன் என்ன செய்வான்? எல்லா வார்த்தைகளையும் ஜனங்களுக்கு அறிவிப்பான். வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வசனம் வாசிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன ஞாபகம் வர வேண்டும்? ஏதோ ஒரு வார்த்தையினால் அல்ல, எனக்கு இஷ்டமான வார்த்தைகளினால் அல்ல, எனக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப எல்லா வார்த்தையும் நான் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் எனக்கு அதனால் நித்திய ஜீவன் கிடைக்கும். இப்ப ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான் என்று சொல்லும் பொழுது, அப்ப அவருடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையாகத்தானே வரும். ஒரே நேரத்தில் எல்லா வார்த்தைகளும் வந்து விடுமா? இல்ல, யாராலும் அப்படி ஒரே நேரத்தில் பல வார்த்தைகளை பேச முடியுமா? ஒரு நேரத்தில் ஒரு வார்த்தை தான் வாயிலிருந்து வரும். அப்போ அவருடைய வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்று சொல்லுவது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடத்தில் வந்து சேருவது. அப்ப அந்த வார்த்தை வரும் பொழுது, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தை வருகிறதோ, உண்மையான விசுவாசியானவன் அந்த வார்த்தைகளை, அந்த நேரத்திற்குரிய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்வான். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். Hebrew chapter 1 verse 1. Hallelujah.
பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். அல்லேலூயா. அப்ப பிதாக்களிடத்தில் தேவன் பேசும் பொழுது எப்படி பேசி இருக்கிறார்? சரி, தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினார், கரெக்ட் தான். ஆனால் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசும்போது ஒரே நேரத்தில் அல்லது ஒரே தீர்க்கதரிசியை கொண்டு எல்லா வார்த்தைகளையும் தேவன் பேசினதில்லை. பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் திருவுளம் பற்றினார். அப்போ ஒவ்வொரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை அந்த காலத்துக்கான வார்த்தை. அப்ப அந்த காலத்திலே அந்த வார்த்தையை யார் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் அதனாலே பிழைப்பார்கள். இப்ப தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டார்கள் என்று இல்லவே இல்லை. அது எல்லா காலத்திலும் மாறாமல் அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உதாரணம், நோவா என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவன் ஜனங்களிடத்தில் பேசினார். எத்தனை பேர் அன்றைக்கு அதை ஏற்றுக்கொண்டார்கள்? ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மோசேயின் மூலமாக தேவன் ஜனங்களோடு பேசினார். எத்தனை ஜனங்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள்? அநேக ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனே மோசேயின் மூலமாக பேசினார் என்பது ஜனங்களுக்கும் தெரியும். காரணம், தேவன் தாமே அந்த ஜனங்களிடத்தில் சொன்னார், நான் மோசேயை கொண்டு உங்களோடு பேசுவேன் என்று சொல்லி. மோசேயோடு தேவன் இருக்கிறார் என்பதை ஜனங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக தேவன் சாதாரண ஜனங்களிலே 70 பேரை அழைத்து அவர்களிடத்தில் தேவன் பேசினார். அவர்களிடத்தில் தேவன் சொன்ன செய்தி இதுதான், நான் மோசேயோடு பேசுவேன், அவருடைய சொல்லை நீங்கள் கேட்க வேண்டும். இதை ஜனங்கள் நேரடியாக பார்த்தார்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் ஏதோ ஒரு கற்பனையான தேவன் அல்ல. அவர் உண்மையாகவே ஜீவிக்கிற தேவன். நம்மை நிச்சயமாகவே அவர் வழி நடத்துகிற தேவன். இவ்வளவு தூரம் அவர் ஜனங்களோடு நேரடியாக பேசின பிறகு கூட ஜனங்கள் அவ்வளவாக மோசேக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று நாம் பார்க்க முடியாது. யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். ಎಂಬುವರು ಇಸ್ರಾಯೇಲರಲ್ಲಿ 70 ಮಂದಿಯು ಬೆಟ್ಟವನ್ನು ಹತ್ತಿದರು. ಅವರಿಗೆ ಇಸ್ರಾಯೇಲ ದೇವರ ದರ್ಶನವಾಯಿತು. ಆಕಾಶ ಮಂಡಲದಲ್ಲಿ ಅತಿ ನಿರ್ಮಲವಾದ ನೀಲಮಣಿಯ ನೆಲಗಟ್ಟು ಆತನ ಪಾದಪೀಠವಾಗಿತ್ತು. ಆತನು ಇಸ್ರಾಯೇಲ ಮುಖಂಡರಿಗೆ ಯಾವ ಕೇಡು ಮಾಡಲಿಲ್ಲ. ಅವರು ದೇವರ ದರ್ಶನ ಮಾಡಿ ಅನ್ನ ಪಾನಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡರು. அல்லேலூயா. பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலுடைய மூப்பரில் 70 பேரும் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபிக்கு ஒப்பாகவும் இருந்தது. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். அல்லேலூயா.
அப்போ மோசையோடு தேவன் பேசுவது உண்மைதான் என்பதை இந்த ஜனங்களுக்கு தேவன் நிரூபிப்பதற்காக இந்த 70 ஜனங்களோடும் தேவன் பேசினார். இதை குறித்து மோசே ஜனங்களிடத்தில் பேசும்போது என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கலாம். ಬೆಟ್ಟದ ಬುಡದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡಿರಲು ಮೊಬ್ಬು ಮೋಡವು ಮಾರ್ಗಕ್ಕೂ ಕವಿದು ಆ ಬೆಟ್ಟವು ಆಕಾಶದ ತುದಿಯವರೆಗೆ ಬೆಂಕಿಯಿಂದ ಉರಿತದಿದ್ದು ಯಾಕಂದ್ರೆ ಆ ಬೆಂಕಿಯ ಜ್ವಾಲೆ ಒಳಗಿಂದ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡಿದ ಸ್ವರ ನಿಮಗೆ ಕೇಳಿಸಿದೆ ಹೊರತು ಯಾವ ಆಕಾರವೂ ಕಾಣಿಸದೆ ಹೋದವು. அல்லேலூயா. நீங்கள் சேர்ந்து வந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள். அந்த மலையில் வானத்தை அளாவிய அக்கினி எரிய இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்தது. அந்த அக்கினியின் நடுவில் இருந்து யெகோவா உங்களோடு பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதை அன்றி ஒரு ரூபத்தையும் நீங்கள் காணவில்லை. அல்லேலூயா. சோ சாதாரண மனிதர்கள் தேவன் பேசுகிற வார்த்தையை தங்களுடைய காதுகளிலே கேட்டார்கள். சாதாரண மனுஷரும் தேவனை மாத்திரமல்ல ஸ்வரವನ್ನು ಅವರು ಕಿವಿಯಿಂದ ಕೇಳಿದರು. அல்லேலூயா. அன்றைக்கு தேவன் பேசி இருப்பார். ஆனால் இன்றைக்கும் தேவன் நம்மோடு கூட பேச வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் உண்மையாக மோசேயை போல தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போமானால் தேவன் மோசேயோடு மாத்திரமல்ல மோசேயை விசுவாசிக்காத ஜனங்களோடு கூடயும் தேவன் பேசுவார். ನಾವು ಖಂಡಿತವಾಗಲೂ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ಆತನನ್ನು ನಂಬುವುದಾದರೆ ಮೋಶೆಯೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದ ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೂ ಆತನನ್ನು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. 5ஆம் அதிகாரம் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கலாம். ಆ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಬೆಂಕಿಯ ಜ್ವಾಲೆಯೊಳಗಿಂದ ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡಲಾಗಿ ನೀವು ಆ ಬೆಂಕಿ படிங்க. ಆ ಬೆಂಕಿಯ ಜ್ವಾಲೆಯ ದಿಸೆಯಿಂದ ಭಯಪಟ್ಟು ಬೆಟ್ಟವನ್ನು ಹತ್ತದೆ ಹೋಗಲಾಗಿ ನಾನು ಯಾಕೋಬನಿಗೂ ನಿಮಗೂ ನಡುವೆ ನಿಂತು ಆತನ ಆಡಿದ ಮಾತುಗಳನ್ನು ನಿಮಗೆ ತಿಳಿಸಿದ್ದೇನೆ. யெகோவா மலையிலே அக்கினியின் நடுவிலிருந்து முகமுகமாய் உங்களோடு பேசினார். அல்லேலூயா. யெகோவா முகமுகமாய் ஜனங்களோடு பேசினார். யெகோவா முகமுகமாய் ஜனங்களோடு பேசுவதற்கு என்ன காரணம்? ஒவ்வொரு முறையும் மோசே தேவனிடத்தில் போய் உட்கார்ந்து விட்டு இங்கே ஜனங்களிடத்தில் வந்து தேவன் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் என்று சொல்லுவார். ஜனங்கள் விசுவாசித்தார்களா? அவர்கள் நிச்சயமாக விசுவாசிக்கவில்லை. உன்னோடு தேவன் பேசினார் என்பதற்கு என்ன அடையாளம்? இன்னொரு கூட்ட ஜனங்கள் தாத்தான், அபிராம், கோராகு என்கிறதான கூட்டம் என்ன செய்தார்கள்? அந்த கோராகு இந்த கூட்டம் வந்து தேவன் உன்னோடு மட்டும்தான் பேசுவாராம், எங்களோடும் பேசுவார் என்று சொன்னார்கள். அப்படி சொல்லும் பொழுது தேவன் மோசே அந்த ஜனங்களை பார்த்து எல்லா ஜனங்களும் சாவது போல நீங்கள் செத்தால் தேவன் என்னோடு பேசவில்லை. ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் வித்தியாசமாக செத்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள் தேவன் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லி. இப்ப என்ன ஆயிற்று? அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கும் பொழுது பூமி பிளந்து அவர்கள் எல்லாரும் பூமிக்குள் போய்விட்டார்கள். அவர்களில் ஒருவர் கூட தப்பவில்லை. கோராகின் புத்திரர் மாத்திரம் தப்பினார்கள். அப்ப தேவன் மோசையோடு பேசுகிறார் என்பதை தேவன் தாமே அங்கே நிரூபித்து கொடுத்தார்.
அவ்வளவு தூரம் தேவன் நிரூபித்து கொடுத்த பிறகு கூட தீர்க்கதரிசியின் வார்த்தையை ஜனங்கள் பூரணமாக நம்பவில்லை. ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ದೇವರು ಅಲ್ಲಿ ದೃಢಪಡಿಸಿದರೂ ಕೂಡ ಪೂರ್ಣ ಜನರು ಮೋಶೆಯ ಮಾತನ್ನು ನಂಬಲಿಲ್ಲ. இன்றைக்கும் ஜனங்கள் அதே மனநிலையில் தான் இருக்கிறார்கள். ಜನರು ಅದೇ ಮನಪಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ. நம்முடைய மனதுக்கு பிரியமான வார்த்தைகளை போதகர் சொன்னால் ಮನಸ್ಸಿಗೆ ಇಷ್ಟವಾದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಬೋಧಕರು ಹೇಳಿದರೆ அதை ஏற்றுக்கொள்வதில் நமக்கு ஒரு தடையும் இல்லை. ಅದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದರಿಂದ ನಮಗೆ ಯಾವ ತಡೆಯೂ ಇಲ್ಲ. சந்தோஷமாக அவைகளை ஏற்றுக்கொள்வோம். ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. தேவன் ஊழியக்காரர் மூலமாக பேசுகிறார் என்று சொல்லுவோம். ಸೇವಕರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ. என் உள்ளத்தில் இருந்ததை அப்படியே பேசினார் என்று சொல்லுவோம். ನನ್ನ ಅಂತರಂಗದಲ್ಲಿ ಇದ್ದುದನ್ನು ಹಾಗೆಯೇ ಮಾತನಾಡಿದನು ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ. ஆனால் அதே போதகர் ಆದರೆ ಅದೇ ಬೋಧಕರು ஜனங்களுடைய குற்றங்கள் குறைவுகளை குறித்து பேசினால் ಜನರ ಎಲ್ಲ ದೋಷಗಳನ್ನು ಬಗ್ಗೆ ಅಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದರೆ எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறீர்கள்? ಜನರು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. நிச்சயமாக எல்லா ஜனங்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ಎಲ್ಲ ಜನರು ಅದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஏனென்றால் அவர்கள் தங்களுக்கு பிடித்தமான வார்த்தைகளை மட்டுமே விரும்புகிற ஜனங்கள். ಏಕೆಂದರೆ ಆ ಜನರು ತನಗೆ ಇಷ್ಟವಾದ ವಾಕ್ಯಗಳನ್ನೇ ಅವರು ಇಷ್ಟಪಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. தன்னை குற்றப்படுத்துவதை யாரும் விரும்புவதில்லை. ತಪ್ಪು ಹೊರಿಸುವಂತ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಯಾರು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. அப்ப தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருந்தாலும் ಆಗ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಜೀವವಿದ್ದರೂ ಕೂಡ அந்த ஜீவன் நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனப்பட வேண்டுமானால் ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಪ್ರಯೋಜನ ಪಡಬೇಕಾದರೆ ஏதோ ஒரு வார்த்தையினாலே பிரயோஜனம் ஆகாது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நான் மனுஷன் பிழைப்பேன். ದೇವರ ಬಾಯಿಂದ ಹೊರಟು ಬರುವ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತಿನಿಂದಲೂ ಮನುಷ್ಯನ ಬದುಕುವನು. நமக்கு விருப்பம் இருந்தாலும் சரி இல்லையானாலும் சரி ನಮಗೆ ಇಷ್ಟ ಇದ್ದರೂ ಸರಿ, ಇಷ್ಟವಿಲ್ಲದಿದ್ದರೂ ಸರಿಯೇ. நாம் கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கி நாம் அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ಖಂಡಿತವಾದ ದೇವರ ಮಾತಿಗೆ ಭಯದಿಂದ ನಡುಕುವುದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಬೇಕು. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை எதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிறது? ದೇವರ ವಾಕ್ಯಗಳು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತವೆ? நாம் தேவனுடைய வார்த்தையை தேவன் தருவதற்கு முக்கிய காரணமே நம்மை அவரை போல மாற்றுவதற்காகத்தான். ದೇವರ ವಾಕ್ಯಗಳು ನಮಗೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ನಮ್ಮನ್ನು ಆತನ ಹಾಗೆ ಬದಲಾವಣೆ ಮಾಡಿದನು. அல்லேலூயா. 1 தீமோத்தேயு சாரி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கலாம். 2 Timothy chapter 3 verses 16 and 17. 2 ತಿಮೋಥೆಯನಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 16-17 ವಚನಗಳು. ದೇವರು ನೀಡಿದವಾದ ಪ್ರತಿಯೊಂದು ಶಾಸ್ತ್ರವು ಉಪದೇಶವು, ಖಂಡನೆಗೂ, ತಿದ್ದುಪಾಟಿಗೂ, ನೀತಿ ಶಿಕ್ಷೆಗೂ ಉಪಯುಕ್ತವಾಗಿದೆ. ಆದುದರಿಂದ ದೇವರ ಮನುಷ್ಯನು ಪ್ರವೀಣನಾಗಿ ಸಕಲ ಸತ್ಕಾರ್ಯಕ್ಕೆ ಸನ್ನದ್ಧನಾಗುವನು. ಆಮೆನ್. ಜೀವ ವಾಕ್ಯಗಳು ದೇವ ಆತ್ಮನಿಂದ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿವೆ. ஹalleluya. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. வேத வாக்கியம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ? முதலாவது உபதேசம். ಮೊದಲನೇದಾಗಿ ಉಪದೇಶ. இவர் எப்ப பார்த்தாலும் உபதேசத்தையே பேசிட்டு இருக்கிறாரு. ಇದನ್ನು ಯಾವಾಗಲೂ ಉಪದೇಶನೇ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. அப்படி ஜனங்கள் சொல்லுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். ಜನರು ಹೇಳುವುದನ್ನು ನೀವು ಕೇಳಿಸಿಕೊಂಡಿರುತ್ತೀರಿ. ஆனால் வேத வாக்கியம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? ವೇದ ವಾಕ್ಯಗಳು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ? முதலில் அது உபதேசத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಅದು ಮೊದಲನೇದಾಗಿ ಉಪದೇಶಕ್ಕೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இரண்டாவது கடிந்து கொள்ளுதலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಖಂಡನೆಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹalleluya. மூன்றாவது சீர்திருத்தலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ತಿದ್ದುಪಾಟಿಗೂ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. நான்காவது நீதியை படிப்பிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ನಾಲ್ಕನೇದು ನೀತಿಯನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒரு வேத வாக்கியம் அல்லது நாம் வாசிக்கிறதான வேத வாக்கியங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு தருகிறது. ನಾವು ಓದುವಂತಹ ಎಲ್ಲ ವಾಕ್ಯಗಳು ಇವುಗಳನ್ನು ನಮಗೆ ಕೊಡುತ್ತವೆ. இந்த வாக்கியங்கள் என்ன செய்கிறதா நம்முடைய வாழ்க்கையில? ವಾಕ್ಯಗಳು ನಮಗೆ ಏನನ್ನು ಮಾಡುತ್ತದೆ ಜೀವನದಲ್ಲಿ? தேவனுடைய மனுஷன் தேறினவனாக ದೇವರ ಮನುಷ್ಯನು
தேறினவன்னா என்ன அர்த்தம்? ஆவியிலே வளர்ந்தவன். தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்கணுமா? ஒவ்வொரு வருஷமும் நாம் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். போன வருஷத்தில் இருந்ததை விட இந்த வருஷத்தில் ஆவியிலே நான் வளர்ந்திருக்கிறேன். நம்முடைய மனசாட்சியே அதை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். நான் போன வருஷம் இருந்தது போல அல்ல, அல்லது போன வருஷம் வரைக்கும் இருந்தது போல அல்ல, இந்த ஒரு வருஷமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் நன்றாக தேறி இருக்கிறேன். அதற்காகவும் இன்னொன்று, எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் மாறும்படிக்கு. அப்ப நாம் நற்கிரிகளை செய்யும்படியாக நம்மை தூண்டுவது இந்த வேத வாக்கியம் தான். வேத வாக்கியங்களை தியானிக்க தியானிக்க அது நம்முடைய சுபாவத்தை மாற்றுகிறது. அது வேதத்தில் அது நிரூபிக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். Acts of Apostles chapter 17 verse 11. அப்போஸ்தலர் ಕೃತ್ಯಗಳು 17ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನ. ಆ ಸಭೆಯವರು ಥೆಸಲೋನಿಕ ಸಭೆಗಿಂತ ಸದ್ಗುಣ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಶುದ್ಧ ಮನಸ್ಸಿನಿಂದ ಅಂಗೀಕರಿಸಿ ಇವರು ಹೇಳುವ ಮಾತು ಹೌದೋ ಏನೋ ಎಂಬ ವಿಷಯದಲ್ಲಿ ಪ್ರತಿ ದಿನವೂ ಶಾಸ್ತ್ರ ಗ್ರಂಥಗಳನ್ನು ಶೋಧಿಸುತ್ತಿದ್ದರು. ஆமென். அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த பெரோயா சபையில் உள்ளவர்கள் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஒரே ஒரு வித்தியாசம் தான், தெசலோனிக்கையில் உள்ளவர்களும் சபைக்கு போனார்கள், நல்ல பிரசங்கங்களை கேட்டார்கள். ஆனால் இந்த பெரோயா சபையில் உள்ளவர்களும் சபைக்கு போனார்கள், நல்ல போதகங்களை கேட்டார்கள். வித்தியாசம் என்ன? இந்த பெரோயா சபையில் உள்ளவர்கள் காரியம் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். அப்படி ஆராய்ந்து பார்த்ததினால இவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். இப்ப நற்குணசாலிகளாய் மாறினார்கள் என்றால் அதை எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம்? அவர்களிடத்தில் இருந்த வேண்டாத குணங்கள் எல்லாம் நீங்கி போயிற்று. அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு வேண்டாத குணங்களும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எப்படி போகும் என்றால், வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்ப்பதினாலே. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஜீவன் வருகிறது என்றால் எப்படி வருகிறது? நம்முடைய ஜீவனை நாசமாக்கக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து போனால் நாம் ஏற்கனவே நல்ல ஜீவனை பெற்றுக் கொள்ளுவோம். நம்முடைய ஜீவனை கெடுக்க நம்முடைய சரீரத்தில் எதுவுமே இல்லை. இதனால தான் வார்த்தையினாலே மனிதன் பிழைப்பான் என்று யாக்கோபு சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப இவர்கள் நற்குணசாலிகளை மாறினார்கள், அவர்கள் மாறவில்லை. நீங்க ஒரு சபையில் இருந்தீங்கன்னா இன்னொரு சபையை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே பரிசுத்த ஆவியானவர் மற்ற சபையை ஒப்பிட்டு பேசுகிறார், அல்லது பரிசுத்த ஆவியின் மூலமாக சவுல் அப்போஸ்தலன் இன்னொரு சபையை ஒப்பிட்டு பேசுகிறார்.
எல்லாரும் நாமத்தை விசுவாசித்த பிள்ளைகள் தான், ಎಲ್ಲರೂ ನಾಮವನ್ನು ನಂಬಿದಂತ ಮಕ್ಕಳು, எல்லாரும் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகள் தான், ನಾಮದಲ್ಲಿ ಜ್ಞಾನಸ್ನಾನ எல்லாரும் நாங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிற ஜனங்கள் தான். ನಾವು ಪವಿತ್ರಾತ್ಮವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇವೆ ಎಂದು ಹೇಳುವಂತವರು, நாம் எவ்வளவு நம்முடைய வாயினால் சொன்னாலும் ಇಷ್ಟು ನಮ್ಮ ಬಾಯಿಂದ ಹೇಳಿದರೂ ಕೂಡ தேவ ஆவியானவர் சகலத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ಎಲ್ಲವನ್ನು ಗಮನಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. யாருடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ಇದೆಯನ್ನು ಆತನು ಗಮನಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. நம் ஒவ்வொருவர் மேலும் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೂ ಆತನು ನೆಲೆಸುತ್ತಿದ್ದಾನೆ. அப்படி அசைவாடி கொண்டிருந்த தேவன் தான் இப்போ சொல்லுகிறார், அந்த சபை ஜனங்களை காட்டிலும் இந்த சபை ஜனங்கள் நல்லவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியானால் தேவ ஆவியானவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தம். அப்ப அந்த உணர்வு நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டுமா? இல்ல, கூடாதா? நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ ஆவியானவர் என்னை எப்பொழுதுமே கவனித்துக் கொண்டு இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும். அது நீங்கள் வேத வாக்கியத்தை தியானிப்பதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறது. எங்களுக்கு தேவையான வார்த்தை மட்டும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம், மற்றவைகளை விட்டு விடுவோம் என்று சொன்னால் அங்கே தேவ ஆவி இல்லை. ஏனென்றால் பிசாசுக்கும் வேத வசனம் இருக்கிறது, அவனுக்கு சத்திய வேதம் தெரியும். ஆனால் அந்த சத்திய வேதம் ஒரு காலமும் ஒரு பிசாசை மனம் திரும்ப வைத்து ரட்சிப்புக்குள் கொண்டு வரவே வராது. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளிடத்தில் இந்த சத்திய வேதம் கிடைத்தால் அவர்கள் அந்த வார்த்தையை தியானிக்க அது அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அவர்கள் இந்த உலகத்தில் ஜீவன் உள்ளவர்களாய் காணப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆக இந்த வழியில் தான் தேவனுடைய வார்த்தை நமக்குள் கிரியை நடப்பிக்கிறது. அப்ப அந்த வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நாம் கொடுக்க வேண்டும். எனக்கு பிடித்தாலும் சரி, பிடிக்கவில்லையானாலும் சரி, நான் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைக்கு ஆமென் என்று சொல்ல வேண்டும். எனக்கு கடினமாய் இருக்கிற வார்த்தைகளை நாம் கை கொள்வதற்கு தேவனிடத்தில் இதை உதவி கேட்க வேண்டும். நாம் அப்படி தேவனிடத்தில் நாம் உதவி கேட்போமானால் அந்த விஷயத்திலே நமக்கு உதவி செய்வதற்கு தேவன் மிகவும் வாஞ்சை உள்ளவராயிருக்கிறார். ஐயா, எனக்கு இந்த வார்த்தை உண்மை என்று தெரியும், இது உண்மை என்று நான் நம்புகிறேன், ஆனால் என்னால் இதை கடைபிடிக்க முடியவில்லை. இதை கடைபிடிக்க எனக்கு போதுமான பலத்தை தாரும் என்று நாம் அவரிடத்தில் ஜெபிப்போமானால் அப்படிப்பட்ட பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்க்கலாம். Romans chapter 8 verse 26. ಹಾಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ಸಹ ನಮ್ಮ ಅಶಕ್ತಿಯನ್ನು ನೋಡಿದ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆமென், ஹல்லேலூயா. அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எந்த விதமான பலவீனம்? தேவனுடைய வார்த்தை நமக்கு தெரிகிறது, ஆனால் கீழ்ப்படியவோ என்னிடத்தில் பலன் இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் என்னுடைய கரத்தை உயர்த்தி, அப்பா நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன், ஆனாலும் என்னால் முடியவில்லை.
ಅಪ್ಪ ನಾನು ಈ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯನಾಗಲು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ, ಆದರೆ ನನ್ನಿಂದ ಆಗುತ್ತಿಲ್ಲ. அப்போ கண்டிப்பாக அந்த ஜெபத்தை தேவன் கேட்கிறார். ಖಂಡಿತವಾಗಲೂ ದೇವರು ಆ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ. அந்த ஜெபத்திற்கு பதிலை உடனடியாக கொடுக்கிறார். ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ತಕ್ಷಣ ಆತನು ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? ಏಕೆಂದರೆ ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುವ ದೇವರು எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அவர் தன்னை யார் என்று அங்கே வெளிப்படுத்துகிறார். Hebrews chapter 4 verse 15. ಯಾಕೆಂದರೆ ನಮಗಿರುವ ಮಹಾಯಾಜಕನು ನಮ್ಮ ನಿರ್ಬಲ ಅವಸ್ಥೆಯನ್ನು ಕುರಿತು ಅನುತಾಪವಿಲ್ಲದವನಲ್ಲ. ಆತನು ಸರ್ವ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಹಾಗೆ ಶೋಧನೆಗೆ ಗುರಿಯಾದ ಪಾಪ ಮಾತ್ರ ಮಾಡಲಿಲ್ಲ. ಆದುದರಿಂದ ನಾವು ಕರುಣೆಯನ್ನು ಹೊಂದುವಂತೆಯೂ ಆತನ ದಯೆಯಿಂದ ಸಮಯೋಚಿತವಾದ ಸಹಾಯವು ನಮಗೆ ದೊರೆಯುವಂತೆಯೂ ಧೈರ್ಯದಿಂದ ಕೃಪಾಸನದ ಮುಂದೆ ಬರೋಣ. ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே போக கடவோம். அல்லேலூயா. ஆம், எல்லாம் பரிபூரணமான பிறகுதான் நான் என்னை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிற அநேகரை குறித்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ನಾನು ಪರಿಪೂರ್ಣವಾದ ಮೇಲೆ ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ ಹೇಳುವರು ನೀವು ಅನೇಕರು ನೋಡಿರಬಹುದು. அது ஒரு காலமும் நடக்கிற விஷயம் அல்ல. ಇಂದಿಗೂ ನಡೆಯುವ ವಿಷಯವಲ್ಲ. உங்களால் இயலவில்லை, முடியவில்லை என்பதை நீங்கள் கண்டிப்பாக தேவனுக்கு முன்பாக ஒத்துக்கொள்ள வேண்டும். ನಿಮ್ಮಿಂದ ಆಗುವುದೇ ಇಲ್ಲ ಎಂದು ಖಂಡಿತವಾಗಲೂ ದೇವರ ಬಳಿಗೆ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಬೇಕು. அப்படி நீங்கள் ஒத்துக்கொள்ளும் பொழுதுதான் தேவன் தம்முடைய கிருபையை உங்களுக்கு தாராளமாக தருகிறார். ಆ ರೀತಿ ಒಪ್ಪಿಕೊಂಡಾಗಲೇ ಆತನ ಕೃಪೆಯನ್ನು ಧಾರಾಳವಾಗಿ ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾನೆ. ஆக தைரியமாக நாம் கிருபாசன தண்டைக்கு போகலாம் என்று வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ಧೈರ್ಯದಿಂದ ಕೃಪಾಸನದ ಮುಂದೆ ಹೋಗೋಣ ಎಂದು ಸತ್ಯವೇದವು ಹೇಳಿಕೊಡುತ್ತದೆ. சோ தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? நாம் கண்டிப்பாக அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ಖಂಡಿತವಾದ ವಾಕ್ಯಗಳಿಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗಬೇಕು. கீழ்ப்படியாமல் போகிறதுனால என்ன நடக்கிறது பாருங்க. ವಿಧೇಯರಾಗದೆ ಹೋಗುವುದರಿಂದ ಏನಾಗುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನು ನೋಡಿರಿ. தேவன் எப்படிப்பட்டதான கட்டளையை மனுஷனுக்கு கொடுத்தார்? ದೇವರು ಎಂಥ ಕಟ್ಟಳೆಯನ್ನು ಮನುಷ್ಯನಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. மிகவும் கடினமான வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுத்தார். ತುಂಬಾ ಕಠಿಣವಾದ ವಾಕ್ಯಗಳು ಜನರಿಗೆ ಆತನ எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்க. Hebrews chapter 12 verse 19. ಇಬ್ರಿಯ ಪುಸ್ತಕ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಚನ. ಆ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದವರು ತಮಗೆ ಇನ್ನೂ ಒಂದು ಮಾತನಾದರೂ ಕೇಳಬಾರದೆಂದು ಬೇಡಿಕೊಂಡರು. பெருசா இருக்கு வசனம். 12:19 அப்ப 20 சேர்த்து வசனம். ತಮಗೆ ಇನ್ನೂ ಒಂದು ಮಾತಾದರೂ ಹೇಳಬಾರದೆಂದು ಬೇಡಿಕೊಂಡರು. ಯಾಕೆಂದರೆ ಒಂದು ದುರ್ಗವಾದ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಮುಟ್ಟಿದರೆ எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ನೀವು ಮುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯವಾದಂತಹ ಮತ್ತು ಬೆಂಕಿ ಹತ್ತಿದಂತ ಬೆಟ್ಟಕ್ಕೂ ಮೋಡದ ನಂಬಿಗೂ ಕತ್ತಲೆಗೆ ಬಿರುಗಾಳಿಗೂ ತುತ್ತೂರಿಯ ಧ್ವನಿಗೂ ಮಾತುಗಳ ಶಬ್ದಕ್ಕೂ ಬಂದವರಲ್ಲ. ಆ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದವರು ತಮಗೆ ಇನ್ನೂ ಒಂದು ಮಾತಾದರೂ ಹೇಳಬಾರದೆಂದು ಬೇಡಿಕೊಂಡರು. நிறைய பேர் சொல்றோம், தேவன் என்னோடு பேசிட்டோம் அப்ப நான் கீழ்ப்படிவேன்னு சொல்றேன் இல்லையா? ದೇವರು ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಲಿ ಆಗ ನಾನು ಅದಕ್ಕೆ ವಿಧೇಯನಾಗುವುದೆಂದು ಕೆಲವರು ಹೇಳುತ್ತಾರೆ. சொல்றோமா இல்லையா? நம்ம இந்த ஞான ஸ்நானத்தை பத்தி பேச போகும்போதெல்லாம் அநேகர் சொல்லுவாங்க, தேவன் என்னோடு பேசட்டும் அப்புறம் நான் என்ன செய்றேன் ஞான ஸ்நானம் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ದೀಕ್ಷಾಸ್ನಾನದ ಬಗ್ಗೆ ನಾವು ಅನೇಕರ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುವಾಗ ದೇವರು ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಲಿ ನಾನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. தேவனுடைய சமூகத்திலே உங்களுடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொண்டு வாருங்கள் என்று சொல்லும்போது தேவன் எங்களோடு பேசட்டும் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லுவாங்க. ದೇವರ ಬಳಿಗೆ ಬರುವಾಗ ದಶಾಂಶಗಳನ್ನು ಪ್ರಾಣಿಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬನ್ನಿರಿ ಎಂದು ಹೇಳಿದರೆ ದೇವರು ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಲಿ ಆಗ ನಾನು ಬರುತ್ತೇನೆ. நீங்க நகைகளை போட்டிருந்தா நான் உங்க கூட வர மாட்டேன் அப்படின்னு தேவன் சொன்னார்னா தேவன் எங்களோடு பேசட்டும் உடனே நாங்க கலத்திடுவோம். ನೀವು ಒಡವೆಗಳನ್ನು ಹಾಕಿಕೊಳ್ಳಬಾರದು ಎಂದು ಹೇಳಿದರೆ ದೇವರು ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಲಿ ಆಗ ರಕ್ಷಣೆ ತೆಗೆಯುತ್ತೇವೆ ಎಂದು ಹೇಳುವರು. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் ஒருமுறை பேசினார், ದೇವರು ಒಂದು ಸಲ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಮಾತನಾಡಿ
மீண்டும் பேசாதபடிக்கு ஜனங்கள் தேவனிடத்திலே வேண்டிக் கொண்டார்கள். ಮತ್ತೆ ನೀವು ಮಾತನಾಡಬಾರದೆಂದು ಜನರು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಂಡರು. ஐயா, நீர் எங்களோடு பேச வேண்டாம், ಅಪ್ಪ, ನೀನು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಬೇಡ. உம்முடைய ஊழியக்காரனாகிய மோசே எங்களோடு பேசினால் போதும், ನಿನ್ನ ಸೇವಕನಾದ ಮೋಶೆ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದರೆ ಸಾಕು, நாங்கள் அதை கேட்டுக்கொள்வோம். ನಾವು ಅದನ್ನು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. தேவன் என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லுகிறவர்களை இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ದೇವರು ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಲಿ ಎಂದು ಹೇಳುವವರೆಗೂ ಇದನ್ನು ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿರಿ. தேவன் பேசினால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். ದೇವರು ಮಾತನಾಡಿದರೆ ನೀವು ಸಹಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. ஆகையினால்தான் தேவன் ஊழியக்காரன் மூலமாக உங்களோடு பேசுகிறார். ದೇವರು ಸೇವಕರೊಂದಿಗೆ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. அப்படி ஊழியக்காரன் மூலமாக தேவன் பேசும் பொழுது நீங்கள் அப்படி ஆக கடவுது என்று சொல்லி ஆமென் என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் அதனால் உங்களுக்கு நஷ்டம் வரும் என்றால் தேவன் அதை சரி செய்வார். அல்லாவிட்டால் அதன் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் ஊழியக்காரன் மூலமாய் தெளிவாக உங்களோடு பேசின பிறகு, இல்ல தேவன் என்னோடு நேரடியா பேசினா நான் கீழ்ப்படிவேன் சொன்னீங்கன்னா அந்த நாள் வரப்போவதில்லை. அல்லேலூயா. அப்படி ஒரு நாள் உங்க வாழ்க்கையில வரவே வராது. தேவன் உங்களோடு பேசவே மாட்டார். தேவன் என்ன சொல்லுவார் தெரியுமா? முதலாவது என் ஊழியக்கார வார்த்தை நீ கேளு, அதுக்கு பிறகு நான் உங்ககிட்ட பேசுறேன் என்று சொல்லி உங்களை அனுப்பி விடுவார். ஏன்னா எங்க கிட்ட பேச வேண்டாம் சொன்னதே விசுவாசிகள் தான். ஐயா, நீ மோசையோட பேசும், எங்க கிட்ட பேச வேண்டாம். ஆமா, அந்த நாள்ல இருந்து தேவன் தீர்க்கதரிசிகளோட மட்டும்தான் பேசுறார். ஊழியக்காரர்கிட்ட மட்டும்தான் பேசுறார். விசுவாசிகள்கிட்ட தனிப்பட்ட முறையில தேவன் பேச மாட்டார். தேவன் என்னோடு பேசினார் என்று யாராயிலும் வந்து ஒரு உபதேச விஷயமாக பேசினார்கள் என்றால், எனக்கு வெளிப்பாட்டை கொடுத்தார் என்று சொல்லி யாராயிலும் வந்தால் அந்த வெளிப்பாட்டை நன்றாக பரிசோதித்து பாருங்கள். அது தேவன் மூலமாக வந்ததாக இருக்காது. உங்களோடு பேசினது தேவன் இல்லை. ஏன்னா தேவன் அந்த முறைமையை மாற்ற மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் ஊழியக்காரரிடத்தில் ஒன்றை பேசிவிட்டு விசுவாசிகளிடத்தில் வேறொன்றை பேச மாட்டார். அவர் தன்னுடைய முறையை மாற்றுவதில்லை. ஒரே வழியில் தான் அவர் விசுவாசிகளோடு இடைப்படுகிறார். ஏனென்றால் ஊழியக்காரர் எங்கள் விசுவாசிகளிடத்தில் பேசும் என்று சொல்லி ஊழியக்காரன் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறான். அப்ப உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? தேவனே, எங்கள் ஊழியக்காரரிடத்தில் பேசும், அல்லேலூயா, என்னோடு பேசும் என்று சொல்லுவதை விட எங்கள் ஊழியக்காரரிடத்தில் பேசுங்கள். அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபம் பிரயோஜனம் உள்ள ஜெபமா இருக்கும். அந்த ஜெபம் உங்களின் வாழ்க்கையிலே நன்மையை கொண்டு வருகிறதாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்படியாக ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்காக நல்ல வாக்கு தேவன் எங்களுக்கு கொடுக்கும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தேவன் அதை எதிர்பார்க்கிறார் விசுவாசிகளிடத்திலே. ஆக அப்படித்தான் உங்கள் ஜெபம் இருக்க வேண்டும். ஊழியக்காரரை தாண்டி எங்களிடத்தில் பேசும் என்று நீங்கள் ஜெபித்தால் அந்த ஜெபம் கேட்கப்படாது. பூர்வ காலத்திலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார்.
குமாரன் மூலமா என்று சொன்னால் வார்த்தையின் மூலமாக நம்மிடத்திலே பேசினார். ಕುಮಾರ ಮುಖಾಂತರ ಎಂದರೆ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ. அப்ப வார்த்தையை தேவன் உங்களுக்கு அனுப்புகிறார் என்றால் அது ஊழியக்காரன் மூலமாகத்தான் உங்களிடத்தில் ದೇವರು ವಾಕ್ಯ ನಮಗೆ ಕಳಿಸುತ್ತಾನೆ ಎಂದರೆ ಅದು ಸೇವಕರ ಮುಖಾಂತರ ಅಲ್ಲ. ஒருவேளை உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிற ஊழியக்காரன் தகுதி இல்லாதவனாய் இருந்தால் தேவன் அந்த ஊழியக்காரனை மாற்றி வேற ஊழியக்காரனை அங்கே கொண்டு வருவார். இக்காரணம் தேவன் வார்த்தையில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம் ஒவ்வொருவரை குறித்தும் அவர் கவனம் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே தன்னுடைய ஜனங்கள் சரியாக கவனிக்கப்படுகிறார்களா இல்லையா என்பதை அவர் விசாரித்து கேட்கிறார். ஆகவே நீங்கள் தைரியமாக கேட்கலாம், ஐயா ஊழியக்காரன் மூலமாக என்னிடத்திலே பேசும். அப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு கண்டிப்பாக உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. ஆக அப்படிப்பட்ட வார்த்தையினால் தான் நமக்கு ஜீவன் கிடைக்கிறது. நம் கேலண்டரில் பார்க்கிற வசனங்கள் மூலமாக அல்ல, காடு மூலமாக வருகிற வார்த்தையினால் அல்ல. அது ஒன்றும் வாக்குத்தத்த வசனங்களே கிடையாது. அது எல்லாம் நம்மை ஏமாற்றுகிறதான வசனங்கள். அப்படி அல்ல, என்னுடைய குறைகளை குற்றங்களை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் தான் எனக்கு வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தைக்கு நான் எப்பொழுதும் கீழ்ப்படியே நான் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறேன். நாம் ஜெபிக்கலாம். தேவனே, உங்களுடைய வார்த்தையை குறித்து நாங்கள் இன்றைக்கு சில காரியங்களை அறிந்து கொண்டோம். அந்த வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசும் அப்பா. Father, today we heard about your word and how do you deal with us through your word. அப்பா, நாங்கள் கேட்ட வார்த்தை எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும். நாங்கள் அந்த வார்த்தை பிரியமான வார்த்தையா இருந்தாலும் சரி, பிரியமில்லாத வார்த்தையா இருந்தாலும் சரி, அந்த வார்த்தைக்கு நாங்கள் கண்டிப்பாக கீழ்ப்படிவோம். Whether this word or whether your word is pleasing us or not pleasing us, still we will obey your word. அப்படி நாங்கள் கீழ்ப்படிவதற்கு எங்களுக்கு தேவையான பலத்தை தார். Father, give us the strength to obey your word. Hallelujah. Just 1 minute. You all pray. ஒரு நிமிஷம் உங்கள் உள்ளத்திலிருந்து நீங்கள் தேவனை நோக்கி ஜெபி. உண்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபி. எவ்வளவு கஷ்டமானாலும் உடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். How difficult it is, still I will obey your word. I will surrender myself towards the word. வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் அப்பா. Hallelujah. Hallelujah. யார் என்ன சொல்வார்கள் என்பதை குறித்து நான் கவலைப்படாமல் உம்முடைய வார்த்தைக்கு என்னை முற்றிலுமாக நான் அர்ப்பணிப்பேன். உம்முடைய வார்த்தையை நான் அசட்டை பண்ண மாட்டேன். I will not ignore your word. Hallelujah. ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
தேவரீருடைய வார்த்தையின் மகத்துவத்தை குறித்து இந்த வார்த்தையிலிருந்து நாங்கள் எப்படி ஜீவனை பெற்றுக் கொள்ளலாம் என்று எங்களோடு பேசினபடியினால் உமக்கு நன்றி ராஜா. Father, you spoke to us about the glory of your word and also how we can receive life through your word, Father. அப்பா, உம்முடைய வார்த்தையை கேட்ட பிறகு நாங்கள் இன்னும் எங்கள் ஜீவனை பெற்றுக் கொள்ளாதபடிக்கு நாங்கள் தள்ளி போடாமல் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனதை நீர் எங்களுக்கு தாரும். Even after hearing your word, enable us not to ignore your word, but give us strength to obey your word, Father. தேவரீர் இந்த வேளையிலே தங்களை முழுமையாய் அர்ப்பணித்த உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Father, we pray in this moment that whoever has surrendered themselves for your word, I surrender them also in your mighty hand, Father. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக நீர் ஆசீர்வதி. Father, bless everyone individually and as a family also. வர முடியாமல் போன பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். அவர்கள் எங்கு இருந்தாலும் உம்முடைய சமூகம் அவர்களோடு கூட தங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Whoever is not able to come and have not come, Father, I pray that your presence and today's fruit be with them also, Father. எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய யாகோஷுவ மசீஹ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. யாகோவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகோவா ஷலோம். ஆமென். ஹல்லேலூயா.